எங்கள் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை உசிலம்பட்டியில் இப்பொழுது 5 வயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த லைஃப் வர்றதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளுமே 1 கிலோ முதல் 1.3 என்று சொல்லக்கூடிய 1300 கிராமுக்குள்ள டெலிவரியான இந்த 2 வாரத்துக்குள்ள டெலிவரியான அந்த 5 குழந்தைகளை நாங்கள் செயற்கை சுவாசம் மற்றும் அந்த சிபேப் என்று சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்த லெவல் கேர், வெண்டிலேட்டர், கங்காரு மெத்தட் கேர் எல்லாத்தையும் கொடுத்து அந்த 5 குழந்தைகளையும் எல்லாமே அந்த 1 கிலோலேருந்து 1.3 பிறந்தது, எடையோடு பிறந்தது. அதுபோக எல்லாமே 27 வாரத்துலேருந்து 32 வாரத்துக்குள்ளே பிறந்த குழந்தைகள். இது புறமே பெரிய லெவல் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணக்கூடியது. அது எங்களுடைய லெவல் 2 ஹாஸ்பிட்டல்லையே இப்பொழுது எங்களதுடைய மகப்பேறு மருத்துவர்கள், குழந்தைகள் நல மருத்துவர்கள், செவிலியர்கள் சேர்ந்து இந்த குழந்தைகளை நன்றாக உருவாக்கி இப்பொழுது 1 மாத காலத்திற்குள் அந்த குழந்தைகள் நன்றாக தேறி அது தானாகவே பால் குடிக்கக்கூடிய தன்மையில் வந்துள்ளது என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்? இது இன்னொரு 1 மாதமாவது இங்கே வச்சுருப்போம். வச்சு அவங்க நல்ல மூமெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். இது மாதிரி எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 800 கிராம் கூட பிறந்து அந்த குழந்தை இப்போ 2வது பர்த்டே கூட வந்துருச்சு. முதல் பர்த்டே, செகண்ட் பர்த்டேக்கும் வந்து இங்கே வந்து கேக் வெட்டி அவங்க மகிழ்ச்சியோடு அந்த மதர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அம்மாக்கள்லாம். ஸோ அந்த லெவலில் கிடைக்காத இன்ஜெக்ஷனையும் நாங்களே லோக்கல் பர்ச்சேஸ் மூலமாக வாங்கி அந்த குழந்தைகளுக்கு செலுத்தி நன்றாக உயிர் கொடுத்து நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே சிறப்பு சிகிச்சை அரசு எல்லா சிகிச்சையும், எலும்பு அறுவை சிகிச்சை, ஈவன் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் கூட நாங்கள் இங்கே சிறப்பாக பண்ணுறோம். அதெல்லாம் இப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க, அதை இங்கேயே பண்ணுறோம். லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேர் விவேதா. நான் போத்தமட்டிலேருந்து எங்கள் ஊர் போத்தமட்டி. பாப்பா வந்து 29, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி பாப்பா பிறந்துச்சு. ஆனால் குறை மாதத்துல தான், அதாவது 29வது வாரத்துலேயே பாப்பா பிறந்துருச்சு. குறை மாதத்துல தான் பிறந்துருந்துச்சு. பிறந்ததுலேருந்து பாப்பா ஐசியூ வார்டில் தான் இருந்துச்சு. ஆனால் செயற்கையாக மூச்சு விட்டு ரொம்ப செயற்கை முறையில் தான் மூச்சு விட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து நான் மறுநாள் தான் வந்து பார்த்துருக்கப்ப மேம்மே ரெகுலராக நீங்கள் பாப்பாவை பார்க்கலாம், இது பண்ணிடல பாப்பா கூட இது பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேம் அந்த பிள்ளை தினமும் இது பண்ணுறதா கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த இது கொடுத்துருக்கோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்போ இப்படி இருக்குது, இப்போ இந்த நிலவரத்தில் இருக்குதுன்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாப்பா வந்து மேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாப்பாட்ட பேசுங்க, இது பண்ணுங்கன்னு மேமுக்கும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம் சொன்ன பிறகு பார்த்து பேச ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் இயற்கை, அதாவது செயற்கையாக இருந்ததை இயற்கையாக இது பண்ணிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் இது பண்ணிச்சு, மூச்சு விட, அதாவது இயற்கையாகவே மூச்சு விட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பாலுமே டியூப் வழியாக தான் போயிட்டு இருந்துச்சு பாப்பாக்கே. அப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இது பண்ணோம். பாப்பா வந்து இயற்கையாக அந்த ஹீட்டு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஹீட்டு நம்மளுக்கு அந்த பிள்ளைக்கு செயற்கையாக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிடச்சிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேம் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களோட ஹீட்டில் வைங்க பாப்பாவை, அதில் வச்சா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி ஹீட்டை நம்ம உடம்புக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மதுரைக்கு போகிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. மதுரைக்கு அனுப்பிடுவாங்களோட ஒரு பயம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பாப்பா இது என் கைக்கு வர்ற வரைக்காவே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. அப்புறமேல ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி ஒரு இது நடக்கலை, இங்கேயே வச்சு பார்த்துட்டு அதே மாதிரி பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கு வந்தோன்னே இப்போ பால் நானே எல்லாமே பாப்பாவுக்கு ஒன்று இது நான் செய்வேன். பால் குடிக்கிறது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிருவேன். பாப்பா வந்து 1.300 இருந்தா, இப்போ 1.260 இருக்கா. ஆனால் குறைஞ்சி தான் கூடுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாப்பா என் கையிலே தான் இருக்குது, நானே தான் பார்த்துட்ருக்கேன். வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.